ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் நாடகத்தில் கண்மணியும் அன்பும் ஜீவாவை கூட்டிக்கிட்டு பொண்ணு பார்க்குறதுக்காக போகிறாங்க. பொண்ணு பார்க்க போனால் நல்ல வசதியான ஃபேமிலிங்க, பெரிய இடம். பொண்ணு பார்க்குறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனதும் ஆனால் ஜீவாவுக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பொண்ணும் வந்து நிற்கிது. பொண்ணு வந்து நின்ன பிறகு ஜீவா அந்த பொண்ணை பாரேன் அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்கிறாங்க. ஏன் ஜீவா ரொம்ப வெட்கப்படுற, பாரு பொண்ணை நிமிர்ந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணை நிமிர்ந்து பார்த்ததும் ஜீவாவுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் கண்மணி போல் தெரியுதுங்க. உடனே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாரு. அப்படியே எல்லாரும் அவர் சிரிக்கிறத பார்க்குறாங்க. திடீர்னு கொஞ்ச நேரத்தில் வந்து பொண்ணு கண்மணி போல் இல்லைன்றது அவர் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சதும் உடனே வேற ஒரு பொண்ணு நிற்கிறத பார்த்துட்டு அவருக்கு பிடிக்காம கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. இவரை கூப்பிடுறதுக்காக பின்னாடியே கண்மணி ஜீவா ஜீவா நில்லு ஜீவா ஜீவா நில்லு ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராங்கங்க. கத்திக்கிட்டே வரும்போது ஒரு ரோட்டில் வரும்போது கரெக்டாக வெண்ணிலா அந்த இடத்துல பிளான் பண்ணிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வண்டியில் உள்ளே உட்காந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஜீவா வெளியே வரும்போது கண்மணியும் கத்திக்கிட்டே வரும்போது கண்மணியை மோதுறதுக்கு ஒரு வண்டி ஒன்று வருதுங்க. உடனே அவங்கள கண்மணியே அந்த வண்டியை பார்த்து அப்படியே அலறி போய் நிற்கும்போது மோதுற ஸ்டேஜில் வரும்போது டக்குன்னு அன்பு வந்து கைப்பிடிச்சி வலிச்சு கண்மணியை இழுத்து போட்டு அவரும் ஒரு கம்பத்தில் அடிபட்டு அப்படியே விழுந்துடுறாருங்க. ஆனால் கம்பத்தில் அடிபட்டாலும் ஆனால் அன்பு கிளியராக இருக்கிறாரு. கண்மணி ஒரு செவுத்தில் இடித்து மயக்கமாயிடுறாங்க. மயக்கமானதும் ஜீவா கத்திக்கிட்டே கார் கொண்டு வாங்க, அம்மா எங்கே நம்ம காரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா தான் கண்மணியை கையில் தூக்கிக்கிறாரு. ஆனால் அன்புவால் முடியல. தூக்குனதும் அன்பு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுறாரு. ஏன்னா ஜீவா கையில் இருக்கிற கண்மணி அன்போட மனைவி. அதனால் ஜீவாவுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுது. கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. உடனே டாக்டர் எல்லாம் சொல்கிறாங்க, நல்ல வேளை நீங்கள் முக்கியமான நேரத்தில் சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, வேறு ஒன்றும் பயம் இல்லை. அந்த அதிர்ச்சியில் அவங்க பேனிக் ஆகி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. விழுந்ததில் லைட்டாக கையில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைன்னதும் உடனே வந்து இந்த காரு ஏற்ற வந்தாங்க இல்லையா, அந்த டிரைவர் ஒருத்தவன் கால் பண்ணுறான் வெண்ணிலாவுக்கு. என்ன மேடம் முடிஞ்சிருச்சா, சக்ஸஸானு? உங்கள் ஆளுங்க சொதப்பிட்டாங்க, ஏற்றுற நேரத்தில் இன்னொருத்தவன் வந்து காப்பாற்றிட்டான், நடுவில் ஒருத்தவன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. இப்போ சரி மேடம், ஹாஸ்பிட்டலில் தானே அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்லையே போட்டுருவோம் அப்படின்றாங்க. அதுக்கு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அன்பை வந்து கேட்குறாங்க. அன்போட அம்மா, என்னடா ஆச்சு, நீ ஏன்டா மௌனமாகவே இருக்கே, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டாலும் அன்பும் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரலை. அதுவும் இல்லாமல் அவங்க மனைவியை அந்த ஜீவா வந்து ட்ராக் பண்ணுறதும் அவருக்கு பிடிக்கவே இல்லை. அதில் அவர் அன்பு ரொம்ப மௌனமாகவே இருக்கார். அதுக்கப்புறம் கண்மணி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது 2 வார்ட் பாய் வந்து அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக வராங்க. கூட வந்து ஜீவா இருக்கிறாரு. ஆனால் ஜீவா இருக்கும்போது வந்து அவங்க போயிடுறாங்க. அப்போது வெண்ணிலா சொல்கிறாங்க, யாருடா கூட இருக்கிறானா, கண்ணாடி போட்டிருந்தவரா? கண்ணாடி போட்டிருந்தவன் கூட இல்லை மேடம், வேற ஒரு ஆள் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்து ஏன் அன்பு கூட இல்லாமல் வேற ஒரு ஆள் கூட இருக்காங்க அப்படின்னு வெண்ணிலாவுக்கு டவுட்டும் வருது. அதுக்கப்புறம் கண்மணியை கொல்றதுக்காக வெண்ணிலா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராருங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் கோட்டு போட்டுக்கிட்டு வெண்ணிலா வந்து முகமுடி எல்லாம் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்கங்க. கரண்ட் ஆஃப் பண்ணதும் ஃபயர் ஆகிடுது ஃபுல்லாக அந்த இடமே. ஃபயர் ஆகிட்டதும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வெண்ணிலா வந்து பேஷண்ட்டை ஷிக் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து வெயிட் பண்ணி நாளைய கதையில் பார்ப்போம். நன்றி, மீண்டும் தொடர்க. பாய்.